நல கூட்டணி என்கிற ஒரு மகத்தான கூட்டணியை என் இனிய நண்பர் வைகோ உருவாக்கினார் என்பதனை விட கடவுளே உருவாக்கினார் என்று நான் கருதுகிறேன். நான் கடவுளை நம்புவதனால். ஏனென்றால் அந்த கூட்டணியின் முதல்வர் வேட்பாளராக கேப்டன் விஜயகாந்த் அவர்களை வைகோ அழைத்து வந்தபொழுது நான் மிக மகிழ்ந்தேன். மதுரை மீனாட்சி அம்மன் அருளிலே வாழ்ந்த அவருடைய தந்தை, மதுரை காங்கிரஸ் கட்சியின் 9வது வார்டு நகரமன்ற உறுப்பினர் நீண்ட நாட்களாக அழகிரிசாமி அவர்கள் எங்களுக்கு நெருங்கிய நண்பர். மதுரை ஆவணாரத்தனம்பளையும் நானும் அவரும் நின்று பேசிக் கொண்டிருக்க பொழுது விஜயகாந்த் இளைஞராக சிறு வயது குழந்தையாக வந்து நாங்கள் பார்த்திருக்கிறோம், பேசியிருக்கிறோம். என்ன எனக்கு விஜயகாந்தின் மீது மதிப்பென்றால் அவரை கருப்பு எம்ஜிஆர் என்று சொல்கிறார்கள் என்று முதலில் நான் கருதினேன். பிறகுதான் எனக்கு தெரிகிறது, ஒரு 10 வருட காலத்தில் தமிழகத்திலேயும் குஜராத்திலேயும் என்று பல்வேறுபட்ட இயற்கை பேரிடர்களுக்கு தன் கை காசு 10 கோடி ரூபாய்க்கு மேலே விஜயகாந்த் கொடுத்திருக்கிறார் என்றால் அவரை கருப்பு எம்ஜிஆர் என்று சொல்வது சரிதான். அது தவிர ஒரு மருத்துவமனையை 20 வருடங்களாக இலவசமாக தருவதும், எங்கே ஏழைகளுக்கு துன்பம் ஏற்பட்டால் உடனடியாக ஓடிப்போவதும், நம்முடைய கும்பகோணம் குழந்தைகள் தீ விபத்தில் இருந்தால் அதிலே நிதி உதவி என்று நல்லதையே தான் செய்து கொண்டிருக்கிறார் விஜயகாந்த். ஆனால் அத்தனை பெரிய மிகச் சிறப்பான ஒரு செய்தி சொன்னால், இந்திய குடியரசுத் தலைவரே அப்துல் கலாம் அவர்களே, உலகமெல்லாம் போற்றப்பட்ட அவரே விஜயகாந்தை இந்திய பெருமைக்குரிய குடிமகன் என்று ஒரு பட்டம் தந்திருக்கிறார். எனக்கு இன்னும் விஜயகாந்தின் மீது அதிக மரியாதை ஏற்பட்டது. அப்துல் கலாம் என்கிற அந்த மாமனிதன் ஒரு தமிழன் இயற்கை எய்திய பொழுது தமிழ்நாட்டின் மிகப்பெரிய அரசியல் சக்திகள் என்று வர்ணிக்கப்படுகிற திமுக, அதிமுக 2 தலைவர்களும் அவருக்கு அஞ்சலி செலுத்த போகவில்லை. ஜெயலலிதாவும் போகவில்லை, கருணாநிதி. அப்பொழுது நான் அந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறேன். அப்துல் கலாமுக்கு அஞ்சலி செலுத்த வந்த விஜயகாந்த் குமரி குமரி அழுதார். ஒரு இயற்கையான கள்ளமற்ற உண்மையான மனிதனுடைய குணம் அதிலே தெரிந்தது. அவருடைய துணைவியார் பிரேமலதா அவர்கள். ஆகவே அத்தனை நல்ல இளைஞர் எங்கே கருணாநிதி சிக்கி விடுவாரோ என்று கூட நான் அஞ்சினேன். கருணாநிதி கூட பழம் நழுவுகிறது, பழம் நழுவுகிறது, பழம் நழுவுகிறது என்று சொல்லிக்கொண்டே இருந்தார். அதிலே தான் வைகோ நல்ல அருமையான வேலை செய்தார். பழம் நழுவி நல்ல பாடிலே விளைவித்தார் வைகோ. அவர்கள் என்ன கருத்திலே இருந்தார்கள், உடனே கோபம் வந்து விட்டது அவர்கள். அதுதான் திராவிட முன்னேற்ற கழகம், அதிமுக. அவர்களை ஆதரிக்க கூடுமா என்கிற பொழுது விஜயகாந்தை ரொம்ப பாராட்டினார்கள். அவர் என்று ஒரு முடிவு எடுத்து விட்டார். மக்கள் நல கூட்டணியில் இணைந்து விட்டார். அவர்கள் முதல் விருப்பானோடனே அவரை பற்றி அப்படி செய்தி இப்படி செய்தி இதெல்லாம் போடுகிறார். அது மட்டுமல்ல, இந்த மக்கள் நல கூட்டணி ஆரம்பித்து கேப்டன் சேர்ந்த பிறகு கூட ஒரு 10 கூட்டங்களுக்கு வந்த அவருடைய தொண்டன் ஒருவனை திமுக மாற்றி எடுத்துக் கொடுக்கிறது. அந்த நண்பர் சொல்லுகிறார், தலைவர் வந்து அண்ணியின் பேச்சை கேட்கிறார். எனக்கு புரியவில்லை. அண்ணியின் பேச்சை கேட்டால் என்ன தவறு? ஒரு ஒழுக்கமான கணவன் தன் மனைவியினுடைய ஆலோசனையை பெற வேண்டும் என்று தமிழின் மிகப்பெரிய அறிஞர்கள் சொல்லியிருக்கிறார்கள், வள்ளுவர் உட்பட. அதிலையும் அவருடைய துணைவியார் மிக அறிவுடையவராக இருக்கிறார். நான் லேசிலே யாரையும் பாராட்ட மாட்டேன் என்று உலகம் முழுவதும் இருக்கிற தமிழர்களுக்கு தெரியும். ஆனால் அவருடைய பரப்புரைகளை நான் தொலைக்காட்சிகளிலே பார்க்கிற பொழுது நம்முடைய முதலமைச்சர் கூட யாரோ எழுதி வைத்ததை வைத்து படித்துக் கொண்டிருக்கிறார். அப்பொழுதுதான் அவர் கூட்டத்திலே சொன்னேன், ஜெயலலிதா செய்வது படிப்புரை, பிரேமலதா செய்வதுதான் பரப்புரையும். ஒவ்வொரு தொகுதி குறித்தும் தெரிந்து வைத்திருக்கிறார். எனக்கு இன்னொன்று பிடிக்கும், ரொம்ப அப்படி இப்படி என்றெல்லாம் அலங்காரம் பண்ணாமல் நேரடியாக மக்களிடம் பேசுவதான் எனக்கு பிடிக்கும். நான் அப்படி பேசுகிறவன். எனக்கு பின்னால் நான் என் மனதுக்குள்ளே நினைத்து கொண்டது என்னுடைய வாரிசு தான் பிரேமலதா என்று நினைத்தேன். அது சாதாரணமாக ரொம்ப, அதுவும் அந்த காரில் நின்றுட்டு இயல்பா அச்சம் இல்லாமல், திராவிட இயக்கங்கள் 2ம் ஒன்றும் நல்ல இயக்கங்கள் இல்லை, ஆனால் அச்சம் இல்லாமல் ஒரு பெண். நான் பாரதியின் வழி வந்தவன். அச்சமில்லாத பெண்கள் எங்கேயெல்லாம் தோன்றுகிறார்களோ அவரை ஆதரிப்பதற்கே பிறந்தவன். அது நேற்றே நான் திருச்சியில் சந்திக்கிற பொழுது விஜயகாந்த் அவரிடமே சொன்னேன், அவரை ஒரு மகளிர் நலத்துறை மந்திரியாக்க வேண்டும் பிரேமலதாவை. என்ன அறிவு மாற்றம் இருக்கிறது என்றால், நாங்கள் வளர்மதியை, இந்திரகுமாரியை இப்படிலாம் பார்த்து விட்டோம். ஒரு அறிவுடைய ஒரு பெண் மந்திரி வரட்டுமே. சரி, இந்த கூட்டணியின் நோக்கம் என்ன யோசித்து பாருங்க. அவர் தெளிவாக அவருடைய அறிக்கையில் சொல்லுகிறார், மதிய உணவு தலைவர் காமராஜர் இருந்தது, சத்துணவு என்று காமராஜரின் தொண்டர் எம்ஜிஆர் அதை ஆக்கினார். காமராஜரின் தொண்டரின் மகன் விஜயகாந்த்
காலையிலேயும் உணவு தருவேன் மாணவர்களுக்கு என்கிறார். எந்த கல்விக்கூடங்களிலும் கட்டணம் செலுத்தி மாணவர்கள் கிடைக்கிற அந்த சூழ்நிலையை நான் மாற்றுவேன் என்கிறார். ஏழை விவசாயிகள் துன்புறுவதை எந்த காலம் என்னுடைய அரசு பார்த்து கொண்டிருக்காது என்று சொல்லுகிறார். எது அடிப்படை? வள்ளுவர் சொல்லுகிறார், சுழந்து வேற்புணதுலகம் அதனால் உழந்தும் உழவே தலை என்கிறான். உலகத்தில் இருக்க தொழில்களிலேயே முதல் தொழில், அனைவருக்கும் உயிர் தருகிற தொழில் உழவு தொழில் என்கிறான் வள்ளுவர். அந்த விவசாயிகளை காப்பேன் என்று சொல்லுகிறார். ரொம்ப இயல்பாக இருக்கிறார். ஒன்றும் சொல்ல முடியவில்லையா, அவர் தொண்டர்களை மேடையில் அடிக்கிறார் என்று இன்னொரு குற்றச்சாட்டு. எனக்கு தெரிந்து பெருந்தலைவர் காமராஜர் அடிப்பார் தொண்டர்கள். மதுரைகளை நானே பார்த்திருக்கிறேன். ஒரு முறை தொண்டனை மாலை போட வந்தோடனே காமராஜர் அடித்து விட்டார். மறுநாள் நான் கேட்கிறேன், அவனை ஏன் அடித்தீர்கள்னு. இந்த மாலை இருக்குல்ல, மாலையில காக்கா பிடிச்சி திப்பான்னு அவன் போடுவான், கழுத்து அறுத்துட்டா சக்கரை நோயிருக்கு புண்ணாரிட்டா விட்டா போயில அப்படின்னாரு. அப்புறம் பெரிய செருவை விட்டு வந்துட்டா காலம் வச்சான்னா காலையில எடுக்கணும் சக்கரை நோயில, அதுதான் அவனை அடிச்சான்னார். தலைவர் மூப்பனார் துண்டை வச்சு அடிப்பார். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கையை மணிக்கு வயிற்றுல குத்திடுவார். இது அவர். நான் இன்னொன்னு கேட்கிறேன், விஜயகாந்த் ஸ்டாலினையோ கனிமொழியோ அடித்தால்தான் தவறு. அவர் தொண்டர்கள் அடிக்கார். அவன் தொண்டை, இவர் அடிச்ச தொண்டை கீழே என்ன சொன்ன தலைவர் அடிச்சா தலைவர் அடிச்சான்னு சந்தோஷமா இருக்கான். இதெல்லாம் பிரச்சனை ஆக்குறாங்க பாருங்க. அதாவது அவர் தொண்டனை அடித்தார். கருணாநிதியும் ஜெயலலிதாவும் ஏழை மக்கள் வயிற்றிலே அடித்திருக்கிறார்கள். அதற்கு பதில் சொல்ல வேண்டாமா? எத்தனை ஏழை? நான் ஒண்ணுதான் கேட்கிறேன். ஜெயலலிதா ஆட்சி சிறந்ததென்றால் ஒரு குவார்டருக்கும் ஆஃப் பிரியாணிக்கு இந்த கூட்டத்தில் வந்து ஏன் சாகுறான் ஏழை? இந்த ஆட்சி சிறப்பாக இருந்தால் பட்டியாந்திருக்க மாட்டான், இந்த குவார்டருக்கெல்லாம் கையெழுந்த மாட்டான்ல. ஒரு காலத்தில் எங்கள் கிராமங்களில் யாராவது ஏழை குழந்தைக்கு நாங்கள் ஏதாவது கொடுத்தா அவங்க தகப்பன் சண்டைக்கு வந்துடுவாங்க எங்கள்கிட்ட, என் பிள்ளைய நான் காப்பாற்றிக்கணும்னு. அந்த உணர்வு கூட இல்லாமல் செய்தது கருணாநிதி ஜெயலலிதாவும் தானே தமிழகத்தை. எனக்கு தாயுள்ளம் இருக்கிறது என்கிறாரு ஜெயலலிதா. எங்கே இருக்கிறது? தாயிடம் இருந்தால் குறைந்தபட்சம் இந்த 20 வேட்பாளர்களையாவது மேடையில் நிறுத்திக் கொள்ளலாம்ல. வெயிலில் சந்த் சாகுதானே. ஒரு தாய் தன் குழந்தைகளை வெயிலில் வாட விடலாமா? எங்க போனாலும் புரியவில்லை. நான் கேட்பது இயல்பான கேள்விகள். ஒரு மனிதனாக இப்போ வைகோக்கும் கோவம் வருதுங்காங்க, அந்த மனுஷனா இருக்கிறார். எவெல்லாம் மனிதனும் ஒரு கோபம் வரணும். தமிழ் இலக்கியம் என்ன சொல்றதுன்னா, ஒருத்தனுக்கு கோபம் வரலன்னா அவனை சமூகத்திலிருந்து களை எடுத்துருங்க, ஊரே கெடுத்துருவாங்க. எது பார்த்தாலும் சிரிச்சுக்கிட்டே என்ன நினைச்சேன் நான் பிராணம். தமிழ் சொல்லுது கோபப்படணும். கொடுமை கண்டு பொங்குவாய் வா வா வாங்குறான் பாரதி. அந்த கொடுமை கண்டு பொங்குகிற கூட்டத்திற்கு தலைமகனாக முதலமைச்சர் வேட்பாளராக விஜயகாந்த் வந்திருக்கிறார் என்பது மகிழ்ச்சி. இரண்டாவது, காமராஜரின் தொண்டன் அழகிரிசாமியினுடைய மகன் மீண்டும் ஒரு காமராஜர் ஆட்சி தருவார் என்கிற நம்பிக்கை என்ன போன்ற உண்மையான காங்கிரஸ்காரனுக்கு தோன்றுகிறது. இன்னொன்று பாருங்க சிறப்பு. அவரோட யாரா நிற்கிறாங்க? வைகோ. தன் வாழ்க்கையே கருதாமல் கருணாநிதிக்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணித்த ஒரு பெரிய குடும்பத்து பிள்ளை. அவர் இலங்கைக்கு பிரபாகரனை பார்க்க போயிருக்கிற பொழுது அங்கேயே வைத்து வைகோவை கொலை செய்து விட வேண்டும் என்று முயற்சி செய்தவர் கருணாநிதி. ஒன்று. அடுத்து பாருங்கள், தம்பி திருமாவளவன், தமிழினத்தின் தங்கப்பிள்ளை, ரொம்ப அறிவு ஆற்றல் உடையவர். திருமா ஒரு நிறுவனம் அவருடைய பேட்டி காண்கிற பொழுது கேட்கிறது, ஏனென்றால் ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது. ஒருவேளை தொங்கு சட்டசபை வந்துவிட்டால் மக்கள் நல கூட்டணி திமுகவையோ அதிமுகவையோ ஆதரிக்கும் என்று. அப்படி ஒரு கேள்வியை ஒரு இளைஞர் கேட்கிறார். திருமாவளவனுடைய பதில் எத்தனை உடனே பதில், மீண்டும் தேர்தல் வரும். இந்த கூட்டணியுடைய கொள்கையை அந்த பிள்ளை சொல்லுகிற அழகு. இத்தனைக்கு மேலே தலைவர் மூப்பனார் மகன் வாசன் அவரும் கூட நிற்கிறார். இதைவிட சிறப்புள்ள 2 பொது உடைமை இயக்கங்கள். அவர்கள் இந்த இயக்கங்களுக்கெல்லாம் பல்லாண்டு காலம் 1000 ஆண்டுகளுக்கு முன்னே உலகத்திலே தோன்றியவர்கள் கம்யூனிஸ்ட். அவர்கள் 2 பிரிவாக இருந்தால் கூட 2 பேருமே இந்த கூட்டணியில் இருக்கிறார்கள். அதான் நான் சொன்ன விளையாட்டா நேற்று திருச்சி மேடையிலே, விஜயகாந்த் என்றால் வி, வைகோ என்றால் வி, விடுதலை சத்திரியர் என்றால் வி, வாசன் என்றால் வி. வின்ஸ்டன் சர்ச்சில் ஒரு முறை ஒரு போரிலே வென்றுவிட்டு சொன்னார், வி ஃபார் விக்டரி என்றார். 4 விக்டரி இருக்கேன். அப்புறம் பிள்ளைகிட்ட கேட்டான், அப்போ 2 கம்யூனிஸ்ட் பார்ட்டி எதுவும் சொன்னேன், தே ஆர் த சர்டிஃபிகேட்ஸ் ஆஃப் திஸ் அலையன்ஸ். உலகத்தின் மிகப்பெரிய அரசியல் இயக்கத்தில் ஒரு இயக்கம் வந்து இவங்களோட கூட இருக்குன்னா இவங்களுக்கு நற்சான்றிதழ் கொடுக்குது. கம்யூனிஸ்ட் 2 சேர்ந்து இந்த பிள்ளைகளுக்கு நீங்கள் ஓட்டு போடுங்க, நாங்கள் கூட இருக்கணும், நல்லாட்சி புரியாமல் இருக்காங்களே.
அது இன்னொன்று பாருங்க, பெரியவர் கருணாநிதி பார்த்து நான் எப்பொழுதுமே கடுமையா பேசுவேன். அவரை பார்த்து என்ன தோணுன்னா, இன்னும் அந்த மகனை முதலமைச்சர் ஆகவே சொல்ல மாட்டேங்கிறார் அந்த ஆளு. அவர் என்ன சொல்றாரு, நான் முதல்வராகத்தான் என் மகன் ஸ்டாலின் விரும்புவான், எனக்கு இயற்கையாக இது நடக்கவில்லை என்றால் ஒழிய சொல்லிட்டு நான் ஸ்டாலினை பெற தவம் செய்திருக்கிறேன். அப்ப மூக்காமுத்து, அழகிரி, தமிழரசு, கனிமொழி எல்லாம் பெற தவமே பண்ணலையா? புரியல பேசுறது. உடனே ஸ்டாலின் என்ன பண்றாரு, இந்த தந்தையை பெற நான் தவம் செய்தேன். எனக்கு என்ன தோணுச்சு, அப்ப நம்ம எல்லாம் தவமே செய்யல, இவங்க 2 பேருமே மீண்டும் மீண்டும் நம்மளை கொல்லணும் பார்க்காங்களே. இன்னொன்னு, திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணாவின் திராவிட முன்னேற்ற கழகம் அல்ல கருணாநிதி கையில் இருப்பது. இது கருணாநிதியின் குடும்ப கட்சி. எப்படி என்றால், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆரம்பிக்கிற பொழுது கருணாநிதி கிடையாது. தந்தை பெரியாரிடமிருந்து விலகி வந்து நாவலர், அன்பழகன், கேஎமதி அழகன், சம்பத் 4 தான் கூட, கருணாநிதி கிடையாது. அப்பதான் கருணாநிதி ஆப்ராயம். இப்பொழுது என்னவென்றால், அந்த இயக்கத்தை அவர் உருவாக்கியது போல நாடகங்கள் நடத்துகிறார். ஆகவே இந்த திராவிட முன்னேற்ற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு வறுமையான கேள்வியை நான் கருணாநிதியிடம் கேட்கிறேன். அண்ணா இறந்தவுடன் அண்ணாவின் இதயத்தை தந்து அண்ணா என்று தமிழ்நாடு முழு ஒளிபரப்பினீர்களே, அண்ணாவின் வளர்ப்பு பிள்ளைகள் அத்தனை பேர் படித்தவர்கள், அவர்களை யாரையாவது மந்திரியாக்கினீர்களா, மாநிலங்களை உறுப்பினராக்கினீர்களா? இப்பவும் கூட திமுகவில் திருச்சி சிவா என்ற ஒரு அறிவான பிள்ளை இருக்கு, தமிழ்ச்சி தங்கப்பாண்டியன், அவர்களே அனுப்பவில்லை. இவர் ஆங்கிலமே தெரியாத மூக்கழாகிய மத்திய அமைச்சராகி யார் மத்திய பிரதமரே கூப்பிட்டு மன்மோகன் சிங்கை கூப்பிட்டு இந்த பையனை வச்சு நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது கூட்டுமான்னு சொன்னார். அவரை கருதுகிறாரா? அத இல்லையே, பொய்யும் போலையும் தானே. எனக்கு புரியலையா? அவர் ராமதாஸ் மகனாவது டாக்டர் படிச்சிருக்காரு, பேண்ட் சட்டை போட்டு போறாரு. ஸ்டாலின் எதுக்காக போட்டு போறாரு? தமிழகத்து தலைவர் மகன் தானே இவர். அப்ப திமுக, அண்ணாவின் திமுக இன்றைக்கு இல்லை. ஏன்னா அண்ணா வெற்றி பெற்ற உடனே, அந்த பண்பு அவருடைய பண்பு, வெற்றி பெற்ற உடனே தன்னுடைய அமைச்சர்கள் அத்தனையும் கூட்டிக் கொண்டு பெருந்தலைவர் காமராஜரை பார்க்க போகிறார். காமராஜர் கேட்கிறார், என்ன தர அப்படின்னு. உங்க உதவி எனக்கு வேணுமையா, என்ன வேணாலும் கேளுங்க, நான் செய்வேன். அடுத்து பக்தவச்சலம் வீட்டுக்கு போறார். பழைய முதல் பக்தவச்சலம், ஐ வில் ஹெல்ப் யூ சிஎன்ஏ, ஐ வில் ஹெல்ப் யூ அப்படிங்கிறார். பக்தவச்சலம் தான் திராவிட முன்னேற்ற கழகம் வந்த உடனே விஷக்கிருமிகள் பரவிவிட்டனன்னு சொன்னார். அண்ணா எல்லாரும் பரப்பு, கருணாநிதி மட்டும் அவர்கிட்ட போய் நீங்க விஷக்கிருமிகள் பரவிவிட்டேன்னு ஏன் சொன்னீங்கன்னு இருக்காரு. அப்ப அண்ணா சொல்லியிருக்காரு, பெரியவங்க சொன்னா அடுத்த வரைக்கும் நீ வான்னு கூப்பிட்டு வந்துட்டாரான். அதை நாவலர் விளையாட்டா சொன்னார். என்னன்னு இவனை பத்தான அவர் சொல்லிருக்கா, இவனே போய் அதை அவர்கிட்ட காக்கானேன்னு நாவலர் என்ற சொல்வார் திருத்திக்கிட்டு. அண்ணா அவ்வளவு பண்பாடு. பெருந்தலைவர் காமராஜரை தோற்கெடுத்தவன் நான் என்று சீனிவாசன் மேடையில பேசப்பட்டு மன்னிப்பு கேட்க சொன்னார். அது ஏதாவது உண்டா? அப்துல் கலாம் மரணத்திற்கு முதல்வர் ஜெயலலிதாவும் தமிழகத்தின் தன்னிகரற்ற தலைவர் என்று தன்னை பறைசாற்றிக் கொள்கிற கருணாநிதி ஏன் போகவில்லை? காங்கிரஸ்காரன் எடுக்க சொல்ற, நல்ல காங்கிரஸ்காரன். இந்திரா காந்தி இறந்த பொழுது வாஜ்பாய் வந்தார், அத்வானி வந்தாங்க. இந்தியாவிலே இந்திரா காந்தி என்கிற மாபெரும் தலைவியின் சடலத்துக்கு மரியாதை செலுத்தாத ஒரே தலைவன் கருணாநிதி. நினைக்கானீங்களா? இதே இந்திரா காந்தி அம்மாவுக்கு துரைமுறை என்ன பண்ணாரு? கோயம்புத்தூர் திமுக மாநாட்டில் சொன்னாரு, விதவைகள் பென்ஷன் கொடுக்கிறார் எங்க கலைஞர், இந்திரா காந்தி விண்ணப்பித்தால் கொடுப்பேன். யார? நேரு மகளை. திருவாரூர்காரனுக்கு கூட இருக்க அந்த வேலூர்காரன் காட்பாடி துறைமுறை, நல்ல மானமுள்ள காங்கிரஸ். இந்த இளங்கோவனுடைய அப்பாவையே பொதுக்குழுவில் அடிச்சு அவமானப்படுத்தி கட்சியை விட்டு துரத்தினவர் கருணாநிதி. இந்த இளங்கோவுமே அங்க நின்று எனக்கு இன்னொன்று வருத்தம், அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவர் குலாம் நபி ஆசாத் வந்து சொல்லுகிறார், கலைஞர் எப்படியா முதலமைச்சர் ஆகணும். அப்ப உங்களுக்கு எதுக்குடா கட்சி தமிழ்நாட்டில்? நீங்க கூட்டணியில் இருந்தாங்க, 95 பேர் தான் திமுக வந்தது, இவங்க 65 பேர். யாருக்கா மந்திரி கொடுத்தாரா கருணாநிதி? கொடுக்கல. ஆனா மத்தியில போய் உட்காந்து மிரட்டி சுப்புலட்சுமி, ஜெகதீசன், அழகிரி எத்தனை பேருக்கு மந்திரி வாங்கினார்? காங்கிரஸ்காரனுக்கு அறிவு இல்லையே. பெருந்தலைவர் காமராஜரை கடைசி வரை அவமானப்படுத்தி அவதூறு பேசிய காமராஜரின் தாயார் கருவாடு விட்டால் மேடல் பேசினார் கருணாநிதி. காமராஜர் என்ன சொல்றாரு தெரியுமா? எங்க அம்மா வித்தாடல, நான் சங்கடப்பட்டேன்ல, எங்க அம்மா வித்தானே நான் காப்பாத்தினா, ஒன்னும் பொய் சொல்லுவேங்காரு காமராஜ். எவ்வளவு பண்பாளர் காமராஜ். பதிலுக்கு சொல்லிருந்தா என்னெல்லாம் சொல்லியிருக்கலாம். எல்லோரையும் குறை பேசி 1988 அந்த தஞ்சாவூர் தலைவர்ல மூப்பரார் என்கிற மனிதனை இனிமேல் நான் பார்க்கவே மாட்டேன், பேசவே மாட்டேன். அப்புறம் அவர் கட்சியாரம் கேச்சு அவரோட கூட்டணி வச்சவர் தானே. நான் என்ன கேட்கிறேன், ராஜீவ் காந்தியை சோனியா காந்தியை கொண்டு கருணாநிதி கிட்ட காங்கிரஸ்காரன் விட்டு பேசணும் போது நான் செத்தே போறேன். ஏன்னா நான் நல்ல காங்கிரஸ்காரன். நான் வந்து வெளிநாட்டு பெண்ணை திருமணம் செய்தவன்ல இந்த ஆள் பேசினவர் யாரு? கருணாநிதி. இங்க உள்ளூர்லயே பொண்ணு கொடுக்க மாட்டான், இந்த வெளிநாட்டு பெண்ணு. அவன் சரி, அவன் நேரு பேர வெளிநாட்டுக்கு போனா அவன் லவ் பண்ணல, சோனியா காந்தி அவனை லவ் பண்ணிச்சு. அதான் சோனியாவே சொல்லுவோம்.
ஐ லவ் ஹிம், நான் காதலித்தேன், நான் போய் சொன்னேன், சரின்னு அவர் ஒத்துக்கிட்டார். யாரையெல்லாம் பேசியிருக்காரு இந்த ஆளு? யாரையாவது தந்தை பெரியார் இருக்காங்க, தந்தை பெரியார். இந்த செய்தி ஒரு கடுமையான செய்தி நாம் சொல்வது, தொலைக்காட்சியை எடுத்துடக்கூடாது. ஏன்னா அண்ணா திமுக ஆரம்பிச்சிட்டார், பொதுச் செயலாளர் அண்ணாங்கிறார். அப்ப தலைவர் கேட்கிறாங்க எல்லாரும். எங்கள் திராவிட இயக்கத்தினுடைய தலைமை பொறுப்பு என்றைக்கும் தந்தை பெரியாருக்காக காலியா இருக்கும்னார் அண்ணா. அண்ணா இறந்துட்டாரு, இவர் நாவலரை முதலமைச்சராக கூடாம தடுத்து இவர் தான் முதலமைச்சரான. அன்னைக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உதவினா முதலமைச்சரே இல்லை. அப்ப இந்த ஆள் என்ன பண்ணார்னா, நாவலர் பொதுச் செயலாளர் ஆகிறாரா, அப்ப தனக்கு மேல கட்சி பதவி ஆற்ற வந்துருமேன்னு தந்தை பெரியாருக்காக அண்ணா காலியாக வைத்திருந்த நாற்காலியும் உட்கார்ந்த மிக அநாகரிகமான ஆள் கருணாநிதி. பெரியார் இல்லையா? அப்பவும் இந்த செய்தியை சொல்லுமே அவர் செய்தி சொல்லணும். பெரியார் ஒரு செய்தி சொல்லியிருக்காரு, மானமுள்ளவனோடு போராடு, மானமன்றத்தோடு போராடு. அது இப்போ தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இவங்க ரெண்டு பேருக்குமே அந்த உணர்வே இல்லை. அதுக்கு விஜயகாந்த் ரொம்ப நிதானமா இருக்கு. இந்த அம்மா படிப்படியா மதுவரை கொண்டு வராங்கல்ல, படிப்படியா தண்ணியை திறந்திருந்தா ஒருவரையும் செத்துக்க மாட்டான்ல. எதோ படிப்படியா திறக்கணும், எதோ மூடணும்லாம் தெரிய மாட்டேங்குது அந்த அம்மாவுக்கு. நம்ம என்ன இல்லையா? அதுவும் எம்ஜிஆருடைய அதிமுக இல்லை. அந்த மழை வெள்ளத்தில் புரட்சி தலைவர் இருந்திருந்தா வேட்டியை மடிச்சு கட்டி தண்ணிக்குள்ள வந்திருப்பாரு அவர். இந்த அம்மா வந்ததா ஐயா? வாட்ஸ்அப்ல பேசு. இப்போ ஓட்டு கேட்கறது வாட்ஸ்அப்லயே பேசினா அந்த 6 பேர் செத்துக்க மாட்டாங்களா இந்த வெயில்ல? எனக்கு இன்னொன்று கேட்குறது, அதிமுக வேட்பாளர்கிட்ட எல்லாம் என்ன கேட்கணும்னு ஆசை. உங்க அம்மாட்ட என்னைக்கா நீ பேச முடியுமா? உங்க அம்மாட்ட ஏதாவது கேள்வி கேட்க முடியுமா? உங்க அம்மாட்ட தொகுதி பற்றி சொல்ல ஏதாவது வாங்க முடியுமா? ஐஏஎஸ் அதிகாரிகளையே அடிமையாக்கி இருக்கிற ஆட்சி. திருநெல்வேலூர் ஐஏஎஸ் அதிகாரி காமராஜ் திறக்கிற தியேட்டருக்கு உரிமை கொடுக்கல. காமராஜ் போய் சொல்றாரு, அவர் என்ன சொல்றாரு, அவர் கலெக்டர், என்ன அவருக்கு தான் இந்த பொறுப்பு இருக்கு, நான் திறந்து வைக்கேன், சினிமா அவர் சொன்ன பிறகு நடிச்சுக்கான்னு போயிட்டார். கருணாநிதி செய்வார் ஐயா? ஒரு டாக்டர் பட்டம் வாங்குறதுக்காக அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் உதயகுமார்னு ஒரு மாணவனை கொண்டு இறந்து கிடக்கிற பிள்ளைய அவர் தாயும் தப்பனையும் கூட்டு வந்து என் பிள்ளைகள்னு சொல்ல வச்ச சண்டாளம் கருணாநிதி. எங்களால மறக்க முடியுமா? யாராவது பெத்த பிள்ளை செத்து கிடக்கிற பிள்ளைய பார்த்தா கதறி கதறி அழக வேண்டிய தாயும் தந்தையும் இப்ப அவர் மகன் வாழணுமா, அவர் மக வாழணுமா? என்ன அயோக்கியத்தினர். ஊராம் பிள்ளையெல்லாம் கொண்டுட்டு உன் மகனும் மகள் வாழணும்னா என்ன அர்த்தம்? கனிமொழிய உலகத்தோடு மாநாட்டில் 2வது நாள் கண்ணதாசன் பிறந்த நாள். இவருடைய நண்பர் தானே கண்ணதாசன் படத்தை மேடையில் வச்சாரா? கருணாநிதிய கனிமொழிய காரைக்கால மேலாக்குவேங்காரு. இந்த கொடுமையெல்லாம் எங்கேயா போய் சொல்லு. நான் ஒரு தமிழறிஞன், அரசியலிருந்து ஒதுங்கிட்டேன். ஆனா அந்த மக்கள் நல கூட்டணி, இந்த கூட்டணி ஏற்பட்ட உடனே கடவுள் சொல்றாரு எனக்கு. முதல் நாள் திருவண்ணாமலை பேசிட்டு காலையில எம்பெருமானையும் கும்பிட்டு எங்க அம்மையும் கும்பிட்டு வர்ற பொழுது பார்க்குற அந்த கூட்டம் கிட்டலாம் பார்த்தேன். தமிழ்நாட்டுக்கு ஏதோ விடிவு பிறக்க போகுதுன்னு மக்கள் இதுல எழுதுனேன் என் முகநூல்ல. மறுநாளே தோழர் வைகோ கூப்பிட்டாருன்னு, அறம்பாடி இருக்கிறீர்கள் கண்ணன், ஜி ராமகிருஷ்ணன், முத்தரசு எல்லாரும் கேட்ட பேசினாங்க. ஒரு நல்ல அமைப்பு, நல்ல கூட்டணி. இதையும் விட்டுட்டோம்னா தமிழ்நாடு அவ்வளவுதான். அப்புறம் இளைஞர் துப்பாக்கி தான் தூக்குவான், வன்மலை தான் வரும், தீவிரவாதம் தான் வரும், பகத்சிங்குமார் 4 பேர் வரதான் செய்வான். கொடுமையான ஆட்சியை பார்த்தா கருணையிலா ஆட்சி கடிக்கு ஒளிகாரு வள்ளலார். தாங்கிட்டு இருக்க முடியுமா ஐயா? யாரும் பேச முடியாது, யாரையும் பேச விட மாட்டாங்க அந்த அம்மா. சரி, அதிமுக அதுன்னு பார்த்தா இல்ல, அது மன்னார்குடி கூட்டத்தின் கட்சி. இதே கருணாநிதி ஒரு கேள்வி கேட்கிறேன், 1000 கோடி ரூபாய்க்கு சென்னை பூரா சினிமா தியேட்டர் வாங்கிட்டா சசிகலான்னு பேசினார்ல, இப்ப ஏன் பேசல? திமுக அதிமுக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படுத்தி வச்சிருக்கா சசிகலா. ஏன்னா சசிகலா கணவரை அந்த அரசாங்க உத்தியோகத்தில் நியமிச்சது கருணாநிதி. கருணாநிதி தான் சசிகலா நடராஜன் கல்யாணம் வச்சாரு. ஆனால் நம்ம கரெக்டா இவருக்கு பணத்தை கொடுத்து விட்டோம். பங்கு வாங்குறாங்க. இவங்க கட்சியில இருக்க மதுபான ஆலையிலிருந்து அவங்க மதுபானம் வாங்கினாங்க அவங்க ஆட்சியில. திமுக ஆட்சியில அவங்ககிட்ட இருந்து இவர் வாங்கினார். எங்க வந்து ஒழிப்பாங்க மது? அவங்க இதுல போய் காங்கிரஸ்காரன் கூட நிற்கும், மனசு தாங்கல். அதனாலதான் மோப்பராஜின் மகன் இந்த கூட்டணிக்கு வந்து நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சேன். ஒரு பெரிய தலைவருடைய மகன் ஒரு கட்சி வச்சிருக்காரு, அவரும் வந்தார். ஒரு நல்ல கூட்டணி. இதை வெற்றி பெற்றாலுடைய தமிழகத்திலுமே காப்பாற்றவே எல்லாத்திலையும் கொள்ள. இந்த எடப்பாடி பழனிசாமி மந்திரி இருக்காயா, ரோடு மொத்தமா தமிழ்நாடு வர ரோடு படுவதற்குன்னு பணம் ஒதுக்கிருப்பான்ல, முதல்ல 6000 கோடி எடுத்துக்கிட்டோம். நம்ம சொல்லல, பிஜேபி மேல அன்புடைய ஜெயலலிதா ஆட்சியை பிஜேபி தானே சொல்லுது. 22,000 கோடி ரூபாய் மின்சாரத்துறை நஷ்டம் ஏற்படுறதுக்கு இவதான் காரணம்னு சொன்னாங்க. பதில் சொல்ல மாட்டேன் கேட்டோம்மா.
பணத்தை கொடுத்து ஏழைகளை விலைக்கு வாங்கணும்னு நினைச்சா தமிழன் என்ன அத்தனை அவமானம் இழிச்சு வாங்கினா தமிழனுங்க. இதுல இந்த ரெண்டு பேரையும் தடுப்பதற்கான பெரிய சக்தியாக கேப்டனை முதலமைச்சராக கொண்ட அந்த கூட்டணி இயங்குகிறது. எல்லா மக்களும் இந்த கூட்டணி வேட்பாளரை ஆதரிக்க வேண்டும். தமிழ்நாட்டை காப்பாற்றுங்கள். செந்தமிழ் என்னும் போதில்லை, இன்ப தேன் வந்து பாயுது காதில்லை என்று சொன்னானே பாரதி. இடையிலே அது கண்ணதாசன் எழுதின மாதிரி எப்படியாட்டு செந்தமிழ் நாடனும் போதினிலே ஒரு தேள் வந்து மாற்றுங்கள். மீண்டும் ஒரு காமராஜர் ஆட்சி, மீண்டும் ஒரு நல்லாட்சி, மக்களை மட்டுமே சிந்திக்கிற ஆட்சி, ஒருவருக்கொருவர் கேள்வி கேட்கிற சக்தியுடைய தலைவர்கள் ஒன்றாக கூட்டணியில் இருப்பதான் சிறப்பு. ஒருவேளை ஆட்சியாளருக்கே தெரியாமல் ஒரு சிறு தவறு இருந்தாலும் யாரோ ஒருவர் சுட்டி காண்பித்து விடுவார். இந்த கூட்டணிக்கு வாக்களியுங்கள் மக்களே, நீங்கள் வெற்றி பெறுங்கள். இந்த கூட்டணி வா என்று தெரிவிக்கிறேன். நன்றி.